சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நீங்கள் ஒவ்வொருவரும் மகத்தான சக்தி பெற்று உலகத்தையே அசைக்கக்கூடிய பரந்த அறிவை பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் எல்லையற்ற கடவுளாகவே ஆவீர்கள். நீங்கள் அப்படி ஆக வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். இத்தகைய வலிமையையே நீங்கள் உபநிடதங்களிலிருந்து பெறுவீர்கள். நம்மை பலவீனர்கள் என்று சொல்லாதீர்கள். நம்மால் எதையும் செய்ய முடியும். நம்மால் எதைத்தான் சாதிக்க முடியாது? எல்லாமே நம்மால் முடியும். அந்த மகத்தான ஆன்மா நம் அனைவரிடமும் உள்ளது என்பதை நம்புவோம். வலிமைதான் இப்போது நமக்கு தேவை. வலிமை பெறுவதற்கான முதல் படி உபநிடதங்களை அடைந்து நான் ஆன்மா என்று நம்புவதுதான். நான் எல்லாம் வல்லவன், நான் எல்லாம் அறிந்தவன் என்று நம்மை காப்பாற்றக்கூடிய மங்களமயமான இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். சீர்திருத்தங்கள் பற்றியெல்லாம் கடந்த 100 வருடங்களாக வெறும் பேச்சு பேசி வந்திருக்கிறீர்கள். ஆனால் செயல்முறைக்கான வேலை வரும்போது உங்களை எங்கும் காண முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் பலவீனமாக இருப்பதே இவை அனைத்திற்கும் காரணம். ஒவ்வொரு ஆங்கிலேயனும் தான் உலகையே ஆளப் பிறந்தவன் என்று நம்புகிறான். இந்த நம்பிக்கைதான் அவனை மகத்தானவன் ஆக்குகிறது. நான் இழிவான பாவி என்று பாதிரிகள் கூறியதை நம்பியிருந்தால் இன்று இருக்கின்ற ஆங்கிலேயனாக அவன் இருந்திருக்க மாட்டான். நமக்கு இப்போது வேண்டிய தத்துவமெல்லாம் ஆன்மா பற்றிய இந்த அற்புதமான கருத்து தான். ஆன்மாவின் அழிவற்ற மகிமை, அதன் இணையற்ற ஆற்றல், அதன் எல்லையற்ற தூய்மை, அதன் குறைவற்ற பூரணத்துவம், இவைதான் நமக்கு வேண்டும். உங்கள் சொந்த கால்களில் நிமிர்ந்து நின்று உங்களை மனிதன் என்று உணரும்போதுதான் நீங்கள் உபநிடதங்களையும் ஆன்மாவின் மகத்துவத்தையும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். நான் உங்களை நேசிக்கிறேன். பிரச்சனை எங்கு என்பது எனக்கு தெரியும். உங்கள் கை கால் தசைகளில் இன்னும் கொஞ்சம் வலிமை சேர்ந்தால் கீதையை இன்னும் நன்றாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.